அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. எப்பா விழுந்துடாதப்பா ப்ளீஸ்ப்பா. ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மோஸ்ட்டாகவே எல்லாமே ஒரு மேல் சென்ட்ரிக்காக ஒரு ஆண் அவனோட பார்வையிலே கதையை கொண்டு போயிட்டுருப்பானுங்க. இல்லைனா இருக்கிற ஃபீமேல் கேரக்டராச்சும் ஒழுங்காக யூஸ் பண்ணணும். எப்படி தனி ஒருவனில் அவன் இருந்தான்னா அதுக்கு ஈக்குவலாக நயந்திரா இருப்பாங்க, அது மாதிரி யூஸ் பண்ணணும். அப்படியும் யூஸ் பண்ண மாட்டானுங்க. ஃப்ளவர் பாட் கேர்ள்ஸாக யூஸ் பண்ணுவானுங்க, ஃப்ளவர் பாட் கேரக்டராக யூஸ் பண்ணுவானுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு கேரக்டர் வந்து அந்த படத்துக்கு இல்லைனாலும் ஒரு இம்பேக்ட் அந்த படத்தில் ஆக போகிறதில்ல, சும்மா வச்சுக்கணுன்றதுக்காக வச்சுப்பாங்க. இதில் என்னென்னா, அப்படி ஒரு கேரக்டர் தான். இப்போ சர்க்கார் படத்தில் வந்து கீர்த்தி சுரேஷ் இருப்பாங்க, ஓகேவா? அவங்களே ஒரு ஃப்ளவர் பாட் கேரக்டர் தான். அவங்க வந்து எப்போ பாரு லைக் கேர்ள்ஸை வந்து சுற்றியே வச்சுக்கிறீங்களே, என்ன சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜின்னு கிக்கி பிக்கி வேறு பண்ணுவானுங்க. ஒரு ஹீரோ ஒரு மேல் இருக்கானா அதுக்காக ஒரு லவ் போர்ஷன் வச்சு ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக ஆக்கி அந்த ஒரு ஹீரோயின் அதுக்காகவே வேணும், அவள் சும்மா இருப்பா, அங்கே இருக்க அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு சும்மா இருப்பா. அப்படின்ட்டு இருக்கிற ஸ்டப்ஸ்க்கு மதையில் ஒரு வார்ம் அக் மாதிரி, அதையும் தாண்டி இல்லை இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீமேல் சென்ட்ரிக், அதுலேயும் ரொம்ப அழகாக போய் எனக்கு பிடிச்ச ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸை பற்றி தான் இதில் நம்ம வந்து பேச போகிறோம். எஸ், ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்றுனா கமலி ஃப்ரம் நடுக்காவேரி. அந்த படம் வந்து ஏஜ் ஆஃப் கம்மிங் அவுட்டுன்னு சொல்லிட முடியாது, பட் அழகாக காட்டுவாங்க. அந்த பொண்ணு ஒரு க்ரஷ்ஷாக வச்சு அதுக்கப்புறம் அது அகாடமிக்கில் டேர்ன் ஆகி அது எப்படி ட்ராவல் ஆகும், அந்த கர்வ்லாம் வந்து சூப்பராக காட்டுவாங்க. உங்களுக்கு புரியுமா? அந்த படத்தில் வந்து ஒரு ஃபேஸ் எடுத்து காட்டுறாங்க, உன் லைஃப் இவ்வளோ பெருசுனா அதில் இந்தாப்பா இவ்வளோ தான் காட்டுறோம் அப்படின்ற மாதிரி அழகாக காட்டுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங்கும் இருக்காது, எண்டிங்கும் இருக்காது, அது சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஃபிலிம். ஸோ எஸ், இந்த டாபிக் எடுத்துருக்கப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும், இதெல்லாம் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பேட் கேர்ள் மூவி. என் தலைவி அவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க, அழகாக தான் இருப்பா, பட் அதையும் தாண்டி அழகாக காட்டியிருப்பாங்க எல்லாத்தையுமே. அவள் தப்பு பண்ணுவா, அதுதானே லைஃப். அது வந்து அது ஜஸ்டிஃபை பண்ணலை. அந்த படத்தில் அவள் பண்ணது எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணுறோம், அவள் பண்ணது எல்லாத்தையும் நாங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்குவோம் அப்படின்லாம் இல்லை. தப்பு பண்ணுறா, அதை காட்டுறாங்க. அந்த ஜென்ரேஷ்னல் ட்ராமா, அந்த ஏட் எப்படி பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு, ஒவ்வொரு பீரியட்லேயுமே அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவங்க போராடினதுனால தான் உனக்கு இப்போ இருக்கிற ஃப்ரீடம் கிடச்சிருக்கு அப்படின்றத அழகாக காட்டியிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு, செம்ம படம். அது வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு சீரியஸாக. ஸோ அதோட எஃபெக்ட்ஸில் தான் நான் ஃபீமேல் சென்ட்ரிக் பற்றி பேசுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அறம் அதில் இருக்க நயன்தாரா கேரக்டர் பார்த்துட்டு நம்மளும் இப்படி வந்து இறங்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அது எல்லாமே ஒரு மாதிரி சோஷியல் ஓரியன்டாக போகும், கேஷுவலாலாம் இல்லாமல். அதே மாதிரி வந்து அருவிலாம் செம்மையான படம், வேறு லெவலில் இருக்கும். அவள் பார்க்குற மக்கள் அது எப்படி போர்ட்ரேட் ஆகுது, லைக் அவளை எப்படி பார்ப்பாங்க, ஆக்சுவலாக ரியாலிட்டி எப்படி பார்ப்பாங்க. ஆனால் அந்த படம் பார்க்குறப்ப தெரியும், இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறது, இவங்கெல்லாம் அருவியை சொல்கிறது தப்பு தானே நமக்கு தெரியும். ஆனால் ரியாலிட்டியில் அந்த இடத்துல இருந்ததுன்னா நம்மளும் அது மாதிரி தான் ஜட்ஜ் பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருப்பாங்க அருவி படத்தில். அப்புறம் வந்து ராட்சசி, அது மாதிரி ஒரு எச்எம்லாம் இருந்தால் நானே க்ரஷ்ன்னு தான் சொல்லிட்டு சுற்றுவேன். அது மாதிரி ரொம்ப அழகான. மோஸ்ட்டாக ஜோதிகா ஓவர் ஆக்டிங்னு சொன்னிங்கன்னா அவ்வளோதான். ஜோதிகாலாம் ஓவர் ஆக்டிங்லாம் இல்லை, பர்ஃபெக்ட்லி ஆக்டிங். அவங்களோட மோஸ்ட் ஆஃப் இது ஃபீமேல் சென்ட்ரிக்காக பார்த்துருக்கோம். நாச்சியாரில் அதுவும் சூப்பராக தான் போகும். அதுக்கப்புறம் ராட்சசி, காற்றின் மொழிலாம் என்ன மெய்யழகனுக்கு ஹோல்சம் மூவி, இது மாதிரி ஒரு பார்த்ததில் அவ்வளோ பேசுகிறீங்க. காற்றின் மொழி எனக்கு சூப்பராக இருந்துச்சு. மொழி அவ்வளோ சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் பேசியிருப்பாங்க மொழியில். அதில் நிறைய சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்திருக்கும். ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, பிரகாஷ்ராஜ் வந்து ஃப்ரீயாக தான் இருக்காது, அவங்கள பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாமா கேட்டு, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த படமே சூப்பராக இருக்கும். ஆனால் அது ஃபீமேல் சென்ட்ரிக்னு சொல்லிட முடியாது, பட் ஸ்டில் அது சூப்பராக இருக்கும், ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ராட்சசி சொல்லலாம். வேறு என்னது, ஜாக்பாட், இது எல்லாமே ஃபீமேல் சென்ட்ரிக் தான், ஒரு மாதிரி நல்லாவும் போயிருக்கும். இது எல்லாமே ஃபீமேல் லீடை வந்து
எந்த இடத்துலையும் குறைச்சி பேச மாட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஃபீமேல் லீடு இருக்கிறதுனால ஒரு மேல் லீடு அங்கே இருக்குன்னா அதையும் குறைச்சி பேச மாட்டாங்க. தேவையான வெயிட்டேஜை கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி கொடுக்கப்பட்டுச்சுன்னா அது ஃப்ளவர் பார்ட்டு நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் சும்மா ஒரு பொண்ணை யூஸ் பண்ணணும்னு பண்ணாங்கன்னா அதுதான் ஃப்ளவர் பார்ட். புரியுதா? எஸ். வேற என்ன படம்? த்ரிஷா ஒரு படத்தில் இருப்பாங்க. அந்த படம் எனக்கு மறந்துருச்சு. அவனோடு பேசும்போது அது மாதிரி ஒரு பாட்டு கூட வரும். நான் எப்படியும் எடிட் பண்ணுறப்போ அந்த படத்தோட பேர் இங்கே போட்டுருவேன். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அருந்ததி சில்லறையை தெறிக்க விட்டுட்டு இருந்திருப்போம் அந்த சின்ன பிள்ளை. அந்த டைமில் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த அருந்ததி கேரக்டரை வந்து வேறு யாராலையும் பண்ணியிருக்க முடியாது, அனுஷ்கா தவிர. அவ்வளோ பக்காவாக அந்த ஜக்கம்மா அப்படின்ற மாதிரி கரெக்டாக இருக்கும். அது சூப்பராக இருக்கும். அது ஒன்று. அதுக்கப்புறம் இஞ்சி இடு பழகி அந்த மூவிலையும் அவங்க சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த கேரக்டரைசேஷன் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து பக்காவாக அது எல்லாமே பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இமைக்கா நொடிகள், அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக்னா பட் ஸ்டில் இட்ஸ் நாட் அ ஆக்சுவல் ஃபீமேல் சென்ட்ரிக்னு சொல்ல முடியாது. ஸோ அதுவும் சூப்பராக இருக்கும். அது இல்லாமல் பேரன்பு, மாடத்தி, இதெல்லாம் நான் ஃபீமேல் லைக் ஃபீமேல் சென்ட்ரிக்காக நான் சொல்லிட முடியாது. ஏன்னா அது ரெண்டுமே வந்து குழந்தைங்க. உங்களுக்கு வந்து பேரன்பு, மாடத்தி இது ரெண்டுத்தையும் நீங்கள் பார்த்துட்டு சர்வைவ் ஆகிட்டீங்க, அழாமல் இருந்துட்டிங்கன்னா உங்களை மாதிரியான சைக்கோபாத் யாரும் இல்லை. அப்படி இருக்குங்க, சரியாக இருக்கும். பேரன்புலாம் என் தலைவன் ராமோட படம். இப்போ நான் சொன்னேன் ஒன்று நோட்டீஸ் பண்ணிங்களா? இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயுமே நம்ம பல வாட்டி ரீவாட்ச் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். சீரியஸாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி தான் அந்த கேரக்டரைசேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஸ்பெஷல் அப்ரிசியேஷனே சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. 36 வயது நிலை ஜோதிகா அகெயின் என் தலைவி அவங்களோட தான். ஸோ ஜோதிகாவோட 36 வயது நிலை அதுவுமே சூப்பரான கேரக்டரைசேஷன் தான். அவங்க அந்த போர்ட்ரேயெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடத்துலையும் அழகாக காட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அம்மா கணக்கு இந்த பேட் கேர்ளில் காட்டியிருப்பாங்கல்ல, ஹேட் லவ் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மதர் அண்ட் த டாட்டர். அதை வந்து நோ எலக்ட்ரோ காம்ப்ளெக்ஸ், ஓடிபஸ் காம்ப்ளெக்ஸ்லாம் என் மண்டை யோசிக்குது, அதெல்லாம் இல்லை. ஸோ மதர் டாட்டர் ஹேட் லவ் ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதுதான் அம்மா கணக்குலையும் அழகாக காட்டியிருப்பாங்க. அது ஒரு மாதிரி சூப்பராக ட்ராவல் ஆகும் அந்த படம்லாம். நான் சொல்கிற படம்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா மஸ்ட் வாட்ச், போய் பாருங்கள். அதர்வைஸ் யூ வில் ரெக்ரெட். எஸ், ஆப்வியஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன நம்ம சொல்லலாம் மிஸ் பண்ணதில்? கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனோன்னா அவள் அப்படிதான் அப்படின்ட்டு கமலும் இருப்பாங்க இந்த படத்தில், ரஜினியும் இருப்பாங்க. அவள் அப்படிதான் அப்போவே வந்து ப்ரீ மேரிட்டல் செக்ஸ் பற்றிலாம் பேசின ஒரு படம். அதுவும் பிளாக் அண்ட் ஒயிட் படம். ஒரு கதை என்றும் முடியலாம், முடியிலும் ஒன்று தொடரலாம். அங்கேயும் போய் செருப்படி வாங்குமா? ஸோ இதுதான் அந்த பாட்டு வரும்ல, அந்த படம் தான் சூப்பராக பேசியிருக்கோம். அது ஃபெமினிசம்லாம் சொல்ல முடியாது, அதே தான். லைக் வே ஷி ஃபெயில்ஸ், ஹவ் இட் ஹேப்பன்ஸ். கடைசியில் கமலோட ஒய்ஃபை காட்டுவாங்க அந்த கார் சீன். அவள் கேட்பா ஃபெமினிசம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமலோட ஒய்ஃப் கிட்ட கேட்பா. நீங்கள் அந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா ரிலேட்டபிளாக இருக்கும், இல்லைனா ஆப்வியஸாக போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அதுதான் ஒரு பெஸ்ட் அட்வைஸ். வேறு என்ன படம் சூப்பராக இருக்கும்? மகளிர் மட்டும், அதில் ரேவதி. ஏன் ஒய் தோஸ் டைம் ஹீரோயின்ஸ் மச் மச் பிரிட்டியர்? ஐ டோன்ட் நோ ஒய். ஒருவேளை பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ் இப்போ அதிகமாகிடுச்சா, இல்லை அப்போ கம்மியாக இருந்ததுனாலயா? பட் அப்போ இருக்கவங்களும் ரொம்ப அழகாக இருக்கானுங்க. எஸ், சைட் அடிக்கிறத விட அழகாக இருக்காங்க. ஐ மீன் அந்த ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும்ல, இப்படி இருந்தால் சைட் அடிப்பணும், அதை விட அழகாக இருக்காங்க. எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஏன் இப்போ அவ்வளோவா இல்லை. ஐ டோன்ட் நோ வை, பட் ஜஸ்ட் அ ஒப்பீனியன். இனிவேஸ் இக்னோர் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கனா எல்லாருக்குமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். அது கமர்ஷியல் மூவின்றதை தாண்டி ஒரு மாதிரி ரிலேட்டபிளாக, லைக் பக்கத்து வீட்டில் இருந்த பொண்ணு நேஷ்னல் டீம்லன்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்குமோ அதை வந்து அந்த படம் வந்து கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதே மாதிரி ஃபார்மர்ஸ் பெயின் அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. யா, அந்த படமும் ஃபீமேல் சென்ட்ரிக் தான், அது சூப்பராக இருக்கும். அதில் எவ்வளோ கேஷுவலாக அவள் வந்து அந்த அந்த மேல் ஹீரோவா லைக்
அவள் பின்னாடி சுற்றிட்டு இருக்க பையனை ஹேண்டில் பண்ணியிருப்பாள். அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, அந்த படத்துலேயே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு த பெஸ்ட் ஃபீமேல் சென்ட்ரிக், பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், பட் த ஐ லைக் மோஸ்ட் அப்படின்னா தரமணி. எஸ், தரமணி ஆண்ட்ரியாவோட படம். ஒரு பொண்ணு சிகரெட் பிடிக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக அடல்ட் ஃபிலிமாக டிக்ளேர் பண்ண இந்த சமூகம் அப்படின்னு தான் அந்த அந்த போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னடா நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ தரமணி வந்து ஃபீமேல் சென்ட்ரிக் தான். அந்த எப்படி ஆண்ட்ரியாவோட லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றது தான் கொண்டு போயிருப்பாங்க. அதில் மற்ற கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டண்ட் அண்ட் நிறைய வந்து திங்ஸ் வந்து நடந்திருக்கும். ஸோ தரமணியும் ரொம்ப நல்ல படம். நல்ல படம்லாம் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஓப்பன் மைண்ட் செட்டில் எல்லாமே நான் டிட்டர்மைன் தான், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேவலமான படம். பட் இஃப் யூ ஹேவ் ஓப்பன் மைண்ட் அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு லேர்ன் சம்திங், இட்ஸ் அ பெஸ்ட் ஃபிலிம். எஸ், பிகாஸ் இட்ஸ் ஃப்ரம் ராம். எஸ், அது ஒன்று. அப்புறம் லோகா. எஸ், இந்த லெஜண்ட் ஸ்டோரி, அந்த லெஜண்டில் இந்த அர்பன் லெஜண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு கூடவே சூப்பர் ஹீரோ ஸ்டஃப்ஸையும் கொண்டு வந்து அது ஃபீமேல் சென்ட்ரிக்காக போய் அந்த மேஜிக்கல் பவர்ஸ், சூப்பர் பவர்ஸ் இதெல்லாம் எப்படி யூட்டிலைஸ் ஆகுது, அந்த கதை அன்லாக் ஆகிற விதம் ஒரு இடத்துல ஒன்று அன்லாக் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் யூ வில் ஹாவ் தட் என்கேஜிங் திங் த்ரூ அவுட் த மூவி. ஒன்று இடத்துல ஒன்று அன்லாக் ஆகிறப்போ என்ன ஆக போகுது அப்படின்றது வந்து நல்லாயிருக்கும். ஸோ லோகா அதுதான் ரீசெண்டாக, இல்லை பேட் கேர்ள் தான் ரீசெண்டான என்னோட ஃபீமேல் சென்ட்ரிக்கில் ரொம்ப பிடிச்சது. ஸோ இதெல்லாம் தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய மூவிஸ் மிஸ் பண்ணிட்டேன். அண்ட் சொன்ன மூவிஸ்லேயும் எனக்கு பர்டிகுலராக பேசுகிறதுக்கு லைக் இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு மூவியும் லைக் ஐயோ வளர்றேன் இப்போ சொன்ன ஒவ்வொரு மூவிலும் நான் தனித்தனியாக வீடியோ போடுற அளவுக்கு அதுக்கு ஸ்டஃப்ஸ் இருக்குது. பட் ஸ்டில் இட்ஸ் அபவுட் ஓவரால் ரிவ்யூன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஓவராலாக இருக்கிற ஒவ்வொரு ஃபீமேல் சென்ட்ரிக் மூவி பற்றி ஒரு சும்மா நம்ம தூண்டு தான் சொல்லியிருக்கேன். பட் அதெல்லாம் நல்லா இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக இந்த வீடியோ எடுத்தேன். எஸ், நான் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் சொன்னதையுமே ரொம்ப டீப்பாக சொல்கிற அளவுக்கு இருக்குது. பட் நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். ஸோ தீஸ் ஆர் த ஃபேவரட் ஃபிலிம்ஸ் ஆஃப் ஃபீமேல் சென்ட்ரிக் தட் ஐ ஹவ் வாட்ச்ட் இன் தமிழ் ஃபிலிம்ஸ். ஸோ தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல், பை பாய்.